செயற்குழு கூட்டம் நெல்லையில் இருக்கின்ற என்னுடைய இல்லத்தில் இனிதாக நடைபெற்றது. தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக நான் நின்று எனக்காக வாக்களித்த 2,08,000 பேருக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்காசி பாராளுமன்ற தொகுதியை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வேட்பாளராக நின்றேன். ஆனால் அந்த மக்களுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்ற வேதனை என் மனதிலே இருக்கிறது. இருந்தாலும் என்னை நம்பி அங்கு வாக்களித்த 2,08,000 பேர்கள் எனக்கு வாக்களித்தார்கள். அதற்காக மீண்டும் ஒருவரை நன்றி சொல்கிறேன். இதுபோன்று மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் படும் துயரங்கள் சொல்லி மாளாது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசே எடுத்து நடத்துவீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கருதுகிறது. நான் கடந்த மாதம் சென்று மக்களை சந்தித்து அவருடன் கேள்வி கேட்ட பொழுது எங்களை எல்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்துவதாக நோக்கமாக இருக்கின்றார்களே தவிர அங்கு இருக்கின்றவர்களை எப்படியாவது வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கவுன்சிலர்கள் முக்கிய பிரமுகர்களெல்லாம் அங்கு சென்று நீங்கள் சென்றாக வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் அங்கே இருக்கின்ற கம்பெனியிடம் கையூட்டு பணம் வாங்கி கொண்டு மக்களை துரத்துவதாக நான் கேள்விப்பட்டு அங்கு சென்றேன். நாங்கள் அரசை கேட்பது டாண்டி எடுத்து நடத்த வேண்டும் அல்லது ஒரு குடும்பத்திற்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும், கொடுத்து அவர்களை வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசை வேண்டுகிறோம். அதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய நிலைப்பாடுகளை எண்ணி பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைகளாக வாழுகின்ற மக்கள் அவர்கள். அங்கு வாழுகின்ற மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜாதி சமுதாய மக்களும் இருக்கின்றனர். அதிகமாக இருக்கின்றவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். அனைத்து சமுதாயினுடைய வாழ்வாதார பிரச்சனையை 5 தலைமுறையாக வாழுகின்றவர்களை எப்படி வெளியில் அனுப்ப முடியும் என்பதை அரசு எண்ணி பார்க்க வேண்டும். வழக்காடு மன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டம் மாஞ்சோலைக்காக தொடரும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கிறோம். இதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயற்குழு இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கின்ற கொடுமைகள், குறிப்பாக சென்னையில் நடந்த தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன். நீதி வேண்டும் என்பதற்காகவே யார் உண்மையான குற்றவாளிகள் என்பதை அரசுதான் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் கேட்பது சிபிஐ விசாரணை நடத்தினால் நன்றாக இருக்க என்று கருதுகிறோம். அதற்காக காவல்துறை சரியாக செய்யவில்லை என்பதற்கு அர்த்தம் அல்ல. உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்கு முயற்சி செய்யாமல் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து தருவதற்கு சிபிஐ ஏதுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் சிபிஐ நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு அரசு உதவ வேண்டும் என்று நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேண்டிக் கொள்கிறேன். தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படுகொலைகள்லாம் நடத்துவதற்கு இதில் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது, எங்களிடத்தில் இருக்கின்றது, மக்களிடத்தில் இருக்கின்றது. அந்த அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணித்து அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளை மாற்றுவதனால் நிச்சயமாக இந்த இழிநிலைகள் முடிந்துவிடாது என்பது அர்த்தமல்ல. அதிகாரிகளை மாற்றிய பிறகு கூட சமீபத்தில் 2 கொலைகள் நடந்திருக்கிறது. மதுரையில் கூட சமீபத்தில் ஒரு கொலைக்களமாக மாறுகின்ற திமுக ஆட்சி உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த இழிநிலைகள் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக அரசு வேலை செய்கின்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன். இதுதான் இந்திய நிலை. இந்த நிலையை தமிழகத்திலிருந்து துரிதமாக செயல்பட்டு மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கில்லை. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள். எனக்காக பிஎஸ்ஓ மட்டும் போட்டிருக்கின்றீர்களே தவிர
தமிழகம் முழுவதும், நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியா இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும். பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்று எல்லா தலைவர்களுக்கும், சகோதரர் திருமாவளவன், டாக்டர் கிருஷ்ணசாமி, இது போன்ற தலைவர்கள்லாம் அதிக பேர்கள் இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தலைவர்களை கொலை செய்துவிட்டால் பெயர் வாங்கி விடலாம் என்ற எண்ணமும் தானே தவிர எதிரி என்ற எண்ணத்திலே இல்லை. இதுதான் உண்மை. இந்த நிலைதான் தமிழகத்திலே அதிகமாக இருக்கின்றது. பெயர் வாங்க வேண்டும், இவரை செய்துவிட்டோம் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஒரு சிலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கண்காணித்து தலைவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு நல்கிட வேண்டும் என்பதை நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.